ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளா வச்சு நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூ வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்க போகுது. அது நீங்க டெய்லி பயன்படுத்துற மாதிரியான சென்டென்ஸா தான் இருக்க போகுது. இந்த மாதிரி 30 பிளஸ் 30க்கும் மேற்பட்ட சென்டென்சஸ் நான் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா டெய்லி லைஃப்ல ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஹேப்பன்ட்? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதுக்கு ஹிந்தில கியா ஹுவா? கியா ஹுவா? இதெல்லாம் நீங்க உங்க டெய்லி லைஃபோட ரிலேட் பண்ணிட்டே வாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து சோகமா உட்கார்ந்துருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். ஹிந்தில எப்படி கேட்பீங்க? "கியா ஹுவான்னு" கேட்பீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாட் டு யூ வாண்ட்? என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு "கியா சாஹியே?" "கியா சாஹியே?" கியான்னா என்ன? சாஹியேனா வேணும். இதுவும் டெய்லி லைஃப்ல பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் எதையோ தேடிட்டு இருக்காரு. "என்ன வேணும்? என்ன தேடுற?" அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க "கியா சாஹியே?" அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம் ஹியர். இங்கே வா அப்படிங்கிறதுக்கு இதர் ஆவோ. இதர் ஆவோ. இதற்கு பதிலா யஹா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அப்படிங்கிறதுக்கு இதர் ஒரு வார்த்தை, யஹா ஒரு வார்த்தை. இதர் ஆவோ. நெக்ஸ்ட் ஒன் கோ தேர். அங்க போ அப்படின்னு சொல்றதுக்கு உதர் ஜாவோ. உதர் ஜாவோ. உதருக்கு பதிலா வஹாவும் போடலாம். வஹா ஜாவோ. வஹா ஜாவோ. நெக்ஸ்ட் ஒன் கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஹிந்தில பதாயி ஹோ. பதாயி ஹோ. ஸோ உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது நீங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும் அப்படின்னா பதாயி ஹோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சி தேர். அங்க பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில வஹா தேக்கோ. வஹா தேக்கோ. அப்பதே நான் சொன்ன மாதிரி தான் வஹான்ற வார்த்தைக்கு உதர் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்கு. ஸோ உதர் தேக்கோ அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சி அப். மேலே பார் அப்படின்னு சொல்றதுக்கு ஊப்பர் தேக்கோ. ஊப்பர் தேக்கோ. ஊப்பர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் மேல. ஓகே. இப்ப நீங்க மரியாதையா சொல்லணும். மேல பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஊப்பர் தேக்கியே. ஊப்பர் தேக்கியே. நெக்ஸ்ட் ஒன் கம் ஃபாஸ்ட். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி ஆவோ. ஜல்தி ஆவோ. ஜல்தி அப்படின்னா குவிக்லி, ஃபாஸ்ட்லி இந்த மாதிரியான மீனிங். ஸோ சீக்கிரம் வாங்க வா அப்படின்னு சொல்லணும்னா ஜல்தி ஆவோ. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஜல்தி ஆயியே. ஜல்தி ஆயியே. இது நீங்க யார்கிட்ட சொல்றீங்கன்றத பொறுத்து மாறும். நெக்ஸ்ட் ஒன் லிசன் திஸ். இதை கவனி. இதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? இசே சுனோ. இசே அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். சுனோ அப்படின்னா கவனி. அதை கவனி அப்படின்னா உசே சுனோ. இசேனா இதை. அதை அப்படின்னு சொல்லணும்னா உசே சுனோ. இதே கவனிங்க அப்படின்னு சொல்லணும்னா இசே சுனியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஈட் ஃபுட். சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு கானா காவோ. கானா காவோ. அம்மா சொல்லுவாங்க இல்லையா? சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது கானா காவோ. இப்போ அம்மா வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது கானா காவோன்னு சொல்லுவாங்க. நாம வந்து பெரியவங்க கிட்ட சொல்லும்போது கானா காயியே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் கோ. போகாத அப்படின்னு சொல்றதுக்கு மத் ஜாவோ. மத் ஜாவோ. போகாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா மத் ஜாயியே. மத் ஜாயியே. நெக்ஸ்ட் ஒன் அவனிடம் கேள். ஆஸ்க் ஹிம் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்ஸே பூச்சோ. உஸ்ஸே பூச்சோ. ஸோ இது வந்து அவளிடம் கேள் அப்படின்னு சொன்னா கூட உஸ்ஸே பூச்சோ தான். அவனிடம் கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்ஸே பூச்சியே. உஸ்ஸே பூச்சியே. இதுவும் நீங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு ஒரு டவுட் வருது. அத நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, "எனக்கு தெரியல. அவன்ட்ட கேளுன்னு" சொல்லுவான். ஸோ எப்படி சொல்லலாம்? "உஸ்ஸே பூச்சோ" அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கீப் ஹியர். இங்கே வை அப்படின்னு சொல்றதுக்கு இதர் ரக்கோ. இதர் ரக்கோ. இங்கே வைங்க அப்படின்னு சொல்லணும்னா இதர் ரக்கியே.
இதர் ரக்கியே. நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் இட்? எங்க இருக்கு? இதுக்கு ஹிந்தில கஹான் ஹை? கஹான் ஹை? இது ஒரு கான்வர்சேஷனோட கன்டினியூவேஷன் மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த புக்க எடுத்து குடுன்னு சொல்லும்போது, எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ கஹான் ஹை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்றீங்க. புக்கு எங்க இருக்கு அப்படின்னா, கிதாப் கஹான் ஹை? உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருள கஹான் ஹைக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. நீங்க புதுசா ஹிந்தி பேசுறீங்கன்ற பட்சத்துல, எக்ஸாக்ட்டான ஹிந்தி வேர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. புக் கஹான் ஹை அப்டின்னே கேட்கலாம். கிதாப் கஹான் ஹைன்னு கேட்கறதுக்கு பதிலா, புக் கஹான் ஹை, ஹாஸ்பிட்டல் கஹான் ஹை, மந்திர் கஹான் ஹை, டெம்பிள் கஹான் ஹை இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. லீவ் இட். அதை விடு அப்டின்னு சொல்றதுக்கு, உசே சோடோ. உசே சோடோ. சோடோங்கிறது மரியாதை இல்லாம சொல்றதுக்கு, மரியாதையா சொல்றதுக்கு உசே சோடியே. இங்கிலீஷ் பார்த்து ஹிந்தி படிக்கிறவங்க யுஎஸ்இ இருக்கறனால யூஸ்ன்னு படிச்சிடாதீங்க. உசே. ஓகேங்களா? உசே சோடோ. நெக்ஸ்ட் ஒன், சாரி, மன்னித்து விடு. ஓகே. இதுக்கு ஹிந்தில மாஃப் கரோ. மாஃப் கரோ. இதே பெரியவங்க கிட்ட கேட்கும்போது மாஃப் கீஜியே. மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தவறாம வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரைட் இம்மீடியட்லி. உடனே எழுது. இதுக்கு ஹிந்தில துரந்த் லிக்கோ. துரந்த் அப்படின்ற வார்த்தை உடனே அப்படின்னு அர்த்தம். இம்மீடியட்டா அப்படின்னு அர்த்தம். லிக்கோ அப்படிங்கிறது எழுது. இதே உடனே எழுதுங்க அப்படின்னு சொல்லணும்னா துரந்த் லிக்கியே. நெக்ஸ்ட் ஒன், டேக் இட். எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது லேலோ அப்படின்னு சொல்லணும். இப்போ குழந்தைங்க கிட்ட நீங்க சாக்லேட்ஸ் கொடுத்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லணும்னா லேலோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் இட். கொடுத்து விடு அப்படின்னு சொல்றதுக்கு தேதோ. லேலோ, தேதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரைமிங்கா வரும். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ தேதோ அப்படின்றது கொடுத்துரு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் சி. பார்க்காத அப்படின்னு சொல்றதுக்கு மத் தேக்கோ. மத் தேக்கோ. பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா மத் தேக்கியே. மத் தேக்கியே. இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல சின்ன பசங்க கிட்ட டிவி ரொம்ப பார்க்காத அப்படின்னு சொல்லணும்னா டிவி மத் தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாரலாம். ஷோ தட். அதை காட்டுங்க. वो दिखावो. वो दिखावो. பேச்சு வழக்குல இந்த வோங்கிற வார்த்தைய நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதாவது வஹ் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அது. அந்த அதுக்கு தான் வந்து நம்ம வோன்னு பேச்சு வழக்குல சொல்றோம். இப்போ ஒரு கடைக்கு போறோம். டிஸ்ப்ளேல நெறைய ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ அத காட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, "वो दिखावो" அப்படின்னு சொல்லலாம். திக்காவோ வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாம இருக்கும். ஸோ நீங்க கடைக்காரவங்க கிட்டலாம் சொல்லும்போது, "वो दिखाइए" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரிங்க் வாட்டர். தண்ணி குடி அப்படின்னு சொல்றதுக்கு, "பானி பியோ." பானி பியோ. தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லணும்னா, "பானி பீஜியே." பானி பீஜியே. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்கெட் இட். மறந்து விடு. இப்படிங்கிறத ஹிந்தில எப்படி சொல்லலாம்? பூல் ஜாவோ. பூல் ஜாவோ. இதே மரியாதையா சொல்லணும்னா, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கரெக்ட்டான்னு பார்க்குறேன். இப்போ பூல் ஜாவோ அப்படிங்கிறது மறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதை இல்லாம சொல்றது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கெட் அப் குயிக்லி. சீக்கிரம் எழுந்திரு. ஹிந்தில ஜல்தி உட்டாவோ. ஜல்தி உட்டாவோ. நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ப்ளே. விளையாடாதே அப்படின்னு சொல்றதுக்கு மத் கேலோ. மத் கேலோ. மத்னா டோன்ட்னு அர்த்தம். கேல் அப்படின்னா விளையாடுறது. கேலோ அப்படிங்கிறது விளையாடாத. மத் கேலோ அப்படின்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் டு டூ. என்ன செய்வது அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தில கியா கரேன். கியா கரேன் அப்படின்னு சொல்லணும். என் வந்து ரொம்ப சைலண்ட். கியா கரேன் அப்படின்னு மட்டும் கேட்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் இல்லையா? எந்த இடத்துலனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு கேட்கறதுக்கு கியா கரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் மூவ். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜரா ஹட்டோ. ஜரா ஹட்டோ. ஜரா அப்படிங்கிற வார்த்தை பேச்சு வழக்குல யூஸ் பண்றது. கொஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஜரா. ஹட் அப்படிங்கிற வார்த்தை வந்து
தள்ளிக்கிறது. ஓகே. ஸோ நீங்க நடந்து போற பாதையில யாராவது வழியில நின்னுட்டு இருந்தாங்க, தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா, "ஜரா ஹட்டியே" அப்படின்னு சொல்லலாம். இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றப்ப, "ஜரா ஹட்டோ" அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் கம். நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆவுங்கா. இத வந்து ஒரு பையன் சொல்றான். மே ஆவுங்கா. இதே ஒரு பொண்ணு சொல்றாங்க அப்படின்னா, மே ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும். ஓகே. மே ஆவுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஐ வில் டூ. நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பொண்ணு சொல்றாங்க. ஸோ மே கரூங்கி அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து ஒரு பையன் சொல்றாங்க அப்படின்னா, மே கரூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வென் டிட் இட் ஹேப்பன்? எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு கப் ஹுவா. கப் ஹுவா. கப் அப்படிங்கிற வார்த்தை எப்போ, ஹுவாங்கிறது நடந்தது. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட்ல கியா ஹுவா படிச்சோம். கரெக்ட்டுங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு கியா ஹுவா. எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு கப் ஹுவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் குட். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அச்சா ஹே. அச்சா ஹே. இது கூட நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி வந்து என்ன வார்த்தை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் அச்சா ஹே, ஹேண்ட் ரைட்டிங் அச்சா ஹே, எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகே. ஹிந்தி பேச ஆரம்பிக்கும்போது நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகள் சில யூஸ் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ சில பொருள் பெயர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அத இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹிந்தி சென்டென்ஸ்ல பேசிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். டெய்லி லைஃப்ல உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா, இந்த சென்டென்சஸ் எல்லாம் பேசி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.